மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அங்க ஒரு பேட்டியை எடப்பாடி வேற மாதிரி கொடுக்குறாரு. இவ்வளோ ஃபயரா, எழுதி வச்சுக்கோங்க, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப மாசா பேசுற எடப்பாடியார் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்குள்ள கிடுகிடுன்னு இருக்கிற தொகுதிகள் நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணணும் எல்லாத்தையும் விட்டுட்டு சட்டுன்னு அவர் எடுத்த முடிவு டெல்லி. ஏன் அங்க போனாரு, எதுக்கு போனாரு? சரி, ஓகே, போனாரு. போறதுக்கு முன்னாடி எனக்கு 2 கார் முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்போடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார்களை கூட்டிட்டே போன எடப்பாடியார், முக்கிய தலைகள் நிறைய பேரை கூட்டிட்டு போன எடப்பாடியார் ரிட்டர்ன் வரும்போது அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புக்கு அப்புறமா ஒரு கார்ல தனியா மொழிபெயர்ப்புக்காக ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்லையா, டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக, அந்த நபர் மட்டும் வச்சுக்கிட்டு கர்ச்சிஃபை இப்படி மூடிக்கிட்டு, ஓகே கார் இப்படி போகுது அப்படின்னா ஐ திங்க் இந்த சைட்ல இப்படி வந்து அந்த ஜன்னல் பக்கம் யாரும் நம்மளை பாத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி மூடினபடியே சல்லுன்னு ஒத்த கார்ல தனிமையில அவர் போயிட்டு இருக்காரு. அதுவும் பின்னாடி உட்காந்து கெத்தா முன்னாடி உட்கார்ந்து போகக்கூடிய எடப்பாடியார் ஏன் பின் உட்கார்ந்தாரு அப்படிங்கிற ஒரு டிபேட்டும், ஏன் முகத்தை மூடினாரு அப்படிங்கிற டிபேட்டும் போகும்போது 2 கார் போச்சே. காரு மேல காரா மாறி மாறி டெல்லி போனவராச்சு தலைவர். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாம தனிமையில போறாரு ஏன் அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு செம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ண போறேன். நேத்து வந்து விஷயம் தான், பட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத அலசி அலசி ஆராய்ச்சி நம்ம சில கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன், டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய வரும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகவில் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஒன்று போறாரு, அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எண்டு வரைக்கும் முடிப்போம். ஸோ அங்க பேசும்போது அவர் சொல்றாரு, எழுதி வச்சுக்கோங்க, எவன் நினைச்சாலும் அதிமுகவை பிரிக்கவே முடியாது, எவன் நினைச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கட்டமா பாஜகவை புகழாரம் சின்ன புகழாரம் கிடையாது, நான் என்னதான் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பேசணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு படி கொஞ்சம் அதிகமாவே பேசினாரு எடப்பாடியார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்னன்னா, நம்மளுடைய கட்சி நம்ம எந்த அளவுக்கு ஒரு அதாவது அம்மா அவர்கள் வந்து உயிரோட இருக்கும்போது உயிரை கொடுத்து உழைச்ச கட்சி, அவங்களுடைய கட்சியை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த கட்சியை சூழ்ச்சி பண்ணி திரும்பவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் துரோகிகளா இருந்தாங்க. தலைமை செயலகத்தை ஒரு கோவிலா நினைச்சிட்டு இருக்கேங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடிவிழும் வகையில குண்டர்களை வச்சு இடிக்க வந்தாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ண இந்த மாதிரி துரோகிகள் திரும்பவும் இது உள்ள இருக்க வேண்டாம். அதிமுக ஒருபோதும் எப்படி அதிமுக வந்து இவங்களை ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்காது அப்படின்னு சொல்லியோ ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லியோ முடிக்கல. ஒருபோதும் அதிமுக உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, குறிப்பிட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த அப்படி டிடிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய விதமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எப்படி பேசலாம், துரோகிகள் அப்படிங்கிறது அவருக்கு யாரு என்னன்னு தெரியாதா, அவர் தான் துரோகி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாரு. பட் ஆஸ் அ பர்சனா, ஆஸ் அ பீப்புள்ஸா, நம்ம மாதிரி இருக்கிற நார்மலா ஒரு ஒரு நாட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு தலைவரா இவர் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற நம்மளுக்கே நிறைய கேள்விகள் வருது. சோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நன்றி மறப்பது நன்றென்று. சோ அன்னைக்கு அந்த சூழ்ச்சிக்காரங்க கிட்ட இருந்து அதிமுகவை பாஜக தான் கைப்பற்றுச்சு, அதிமுகவை பாஜக தான் காப்பாத்துச்சு. சோ இந்த மாதிரி எங்களை ஒரு பெரிய இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்ல இருந்து காப்பாத்துனதே பாஜக தான். சோ அவங்க கிட்ட நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் கூட்டணியே அமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதே எடப்பாடியார இன்னைக்கு கேக்குறாங்க எல்லாரும் கேள்வி, சார் இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வந்து இந்த நன்றி மறக்க கூடாது அப்படின்லாம் பேசுறீங்க, பட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்களேன், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நீங்க என்ன சார் பண்ணி வச்சிருந்தீங்க? அவங்க எல்லாம் திரும்ப எல்லாம் ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க, வர்றதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. சோ அவங்க அப்படியே கிளந்து போயிடுவாங்க, நம்ம தனியா கெத்தா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஒரு பலவீனமோ இல்ல பலமோ அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க கூட எல்லாம் சேர வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் தான் இவர் இருந்தாரு இல்லையா. உண்மை அப்படின்னு கேட்டா அதுதான். சோ மாத்தி மாத்தி பேசுறது, அவங்க கிட்ட இருந்து நான் வரமாட்டேன் நான் வருவேன் இப்படி இப்படி ரொம்ப கொலாப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எடப்பாடியார் வச்சுக்கிட்டே இருந்தாரு.
இந்த நிலையில இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில அவர் வேற மாதிரி மடக்கி அமித்ஷா அவர்கள் வச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்காரு உள்ளங்கையில அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பேசினா அது நல்லா இருக்காது. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 எம்எல்ஏவை கையில புடிச்சிட்டு போயிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் 11 எம்எல்ஏவை கையில புடிச்சிட்டு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி முக்கியமான ஆட்களா அதிமுகவில் கருதப்படுற ஒரு நபர்களும் வெளியேற்றும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. சோ அவங்க வெளியே போனது மட்டும் இல்லாம அதிமுக இன்றைய தேதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் மொத்த பேரையும் டேமேஜ் பண்ணணும். அவர் வந்துட்டு ஒரு முதல்வர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ ஒரு அந்தஸ்தோ அவருக்கு கிடையாது. அவரை நாங்க இருக்கவும் விட மாட்டோம், ஜெயிக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுற நேரத்துல செங்கோட்டையனும் அங்க வந்து கெழுந்து போறாரு. அவர் கெடு விதுக்குறாரு. அந்த கெடு நேத்தியோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் ஸ்பீச் கொடுத்துட்டு என்னாலாம் சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு ரிலீஸா இதெல்லாம் ரீசன் அப்படிங்கிறதுமே அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் நான் வந்து ஹரித்வார் போறேன், கோவில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோவிலான அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போய் மீட் பண்ணி அங்க இருந்து வந்தாரு. சோ உடனடியா அமித்ஷா அவர்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது எடப்பாடியாருக்கு இருக்கு. சரி தீபிகா, என்னதான் மீட்டிங், அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு செட்டா நீங்க வாங்க, அவர் எப்படி பேசினாலும் நம்ம வந்து அவரை மட்டைக்கு இவர் தான் எங்களுக்கு குரு, இவர் தான் எங்களுடைய தலைவர், எடப்பாடியார் மாதிரி எங்களுக்கு வரவே வராது அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும், நம்ம எல்லாரும் பேசுறோம், அவரை கன்வின்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதுல யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பிதுரை அவர்கள், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வேலுமணி, KP முனுசாமி அவர்கள் அண்ட் CP சண்முகம் அப்படின்னு முக்கிய தலைகள் அனைவரும் உள்ளே இறங்கியிருக்காங்க. சோ களத்துக்கு போகப்பட்ட இந்த நபர்கள் எல்லாருமே உட்கார்ந்து பேசும்போது அமித்ஷா கிட்ட நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரையும் பாக்குறாரு, சும்மா ஒரு விசாரணை எல்லாம் பண்றாரா. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற எல்லா நபர்களையும் அவங்களுடைய ஹோட்டலுக்கு அமுச்சு விட்டுட்டு எடப்பாடியார் கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் அளவுக்கு பேசியிருக்காரு தனிமையில் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுக்கு வந்து மொழி பெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டரா ஒருத்தவர் இருப்பாருல்ல, தமிழ் தெரிஞ்சவராகவும் இருப்பாரு, ஹிந்தி தெரிஞ்சவராகவும் இருப்பாரு இல்லையா. சோ அவரை உட்கார வச்சுட்டு தான் அமித்ஷா கிட்ட எடப்பாடியார் பேசுறாரு. சோ கூட யாருமே கிடையாதான். சோ தட் இதுல பெரிய அளவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கோ பண்றதுக்கோ கிடையாது. என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா ஒன்றிணைந்த அதிமுகவா திரும்பவும் நம்ம கொண்டு வந்துடலாம், நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கறது தெளிவுபட சொல்லி இருக்கிறாரு. என்ன காரணம்னா, இப்போ இவர்கிட்ட கேட்கப்படுற 2 கேள்வி, யார்கிட்ட, அமித்ஷா வந்து எடப்பாடியார் கிட்ட கேட்கப்படுற ஒரு 2 கேள்வி என்னன்னா, உங்களுக்கான ஒரு செல்வாக்கு, நான் தனிச்சு நின்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, உங்க மேல ட்ரஸ்டபிளா, உங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது தனிச்சு நின்னா நடக்குமா, அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் பெருசா பதில் கொடுக்கவே இல்லையா. அடுத்து கூட்டணி அட்லீஸ்ட் வந்து ரொம்ப பலமா இருக்கணும், அட்லீஸ்ட் உங்க கூட இருக்கிறாங்கல்ல, இப்ப நம்ம நினைக்கிறோம் ஓபிஎஸ் நினைக்கிறோம், அவரு சுயேட்சையா ராமநாதபுரத்துல இருந்தாரு, அவர் ஓரளவுக்கு அதிமுகவுடைய கேண்டிடேட்டே நொறுக்கி தள்ளிட்டு வந்தாரு, முன்னாடி வந்துட்டாரு, அவங்கள விட இவர் பெஸ்டா தான் இருந்திருந்தாரு. சோ அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கறத அவர் காமிச்சிருக்காரு. ஈவன் டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு நிறைய விதத்துல உதவியா இருந்த நபர் அவர் தான். ஈவன் நம்ம லாஸ்ட் பேக் பார்க்கணும் அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தான் எங்களுடைய வருங்கால முதல்வர், அவருக்காக நாங்க உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட அவருக்கான ஒரு பிரச்சாரத்தை கையில எடுத்திருந்தாரு. சோ அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்காக ஒரு தனியா ஒரு இருக்கு, அவர் இல்லைன்னா நம்ம புறக்கணிக்க முடியாது, இருக்கு. சோ சசிகலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. லைக் அவங்க வந்து அதிமுகவை நான் வந்து அப்போல இருந்து ஒருங்கிணைச்சு அன்னைய நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நான் அதை ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாரையும் கட்டுக்கோப்போட வைக்க வேண்டிய ஒரு கடமை என்னோடது, நான் திரும்பவும் வந்து இணைப்பேன் அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காக ரொம்ப அடிமட்ட தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் ஓகே, அவங்களாவது வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சேருவாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களும் கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு நபர் தான். சோ கையில இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாரையும் செதற விட்டுட்டு கூட்டணியும் சரியில்லாம நீங்க தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ஜெயிப்பீங்களா, இவ்வளோ கிரிட்டேரியாஸ், இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அவங்க யாரையுமே சேர்த்துக்க மாட்டோம் நீங்க நின்னீங்கன்னா அது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் நம்ம எடப்பாடியார்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. சோ எனக்கு என்னங்க, நீ இப்ப என்ன நான் ஒத்துக்கணுமா, என்னால ஒத்துக்க முடியாது, என்னால முடியவே முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா எடப்பாடியார் சொல்லியிருக்கணும். பிகாஸ் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னன்னா நேத்து பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு, நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க துரோகிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருந்தாரு. இதே வந்து எடப்பாடியாருடைய இன்னொரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் சீனியர்ஸ்,
சோ ஒரு காலகட்டங்கள்ல சசிகலா அவர்களுடைய கால்ல எல்லாம் விழுந்துதான் நீங்க வந்து இதை வாங்குனீங்க, இந்த பதவியே உங்களுக்கு கிடைச்சிச்சு, அவங்க எல்லாருடைய ஒப்புதல் படிதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா செல்பிஷா இருந்தது நீங்க தாங்க, எல்லாரையும் துரத்தி விட்டுட்டீங்க, இப்ப நீங்க மட்டும் தனிமையில ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவினுடைய பல நபர்கள் கேட்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லா பக்கமும் இடி அடி ஒட்ட அப்படின்னு இருக்கும்போது இதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தனி தெம்பு அப்படிங்கிறது எடப்பாடியார் கிட்ட கண்டிப்பா வேணும். ஆனாலும் அவர் போய் நிக்கிறாரு, கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கேள்விகள் வருது அப்படின்னா அவருக்கு பதில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாம திணறி போய் நின்றுட்டு இருந்திருக்காரு. சோ எடப்பாடி கடைசியா சொல்றது, நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா எங்களுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா பாஜக கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களை நம்பி நாங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டோம், சோ நீங்களே வந்து ஒழுங்கா இல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மாத்தி மாத்தி அப்படின்னா மக்களுக்கு சலிப்பு வந்துருங்க, அதுக்கப்புறம் எப்படிங்க அவங்க நம்மளை நம்பி ஓட்டு போடுவாங்க? இப்ப எங்களுடைய மெஜாரிட்டி உங்களுடைய மெஜாரிட்டின்னு எல்லாமே சேர்ந்தாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். சோ இது எல்லாமே திமுகவுக்கு இப்ப எதிரி யாரு அப்படின்னு சொல்லி வரும்போது, எதிரி வந்து பலமா இருக்கானா இல்லைன்னா வந்து பலவீனமா இருக்கானா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்போது, சரி இவன் வந்து பலவீனமா தான்ப்பா இருக்கிறான் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஈஸியா நம்மளை கவுத்துருவாங்க, ரொம்ப ஈஸியா கவுத்துருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு. சோ எடப்பாடியார் வந்து இல்ல அப்படின்னு மறுப்பு சொன்னதன் காரணமா கூட்டணி கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு டாக் இருக்கு. ஆனா அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா நீ என்னை விட்டு உன்னால போக முடியாது, உன்னால போகவே முடியாது, நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நடந்திருக்கலாமாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரீசெண்டா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்களுடைய கணக்கு இன்னொன்னு என்னன்னா, BL சந்தோஷ் கூட நேத்து வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு வந்து பாஜக தரப்புல நடத்தப்பட்டுச்சு. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப புள்ளி விவரமா பேசும் வகையில திமுகவுக்கு கிட்டத்தட்ட 40% ஓட் பேங்க் இருக்கு, விஜய் அவர்களுக்கு 8% இருக்கு, சீமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6ல இருந்து ஒரு 8% வரைக்கும் இருக்கு. அண்ட் திமுகவுக்கு இவங்க எல்லாரையுமே கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அதிமுகவுக்கு என்ன வரும் பாஜகவுக்கு என்ன வரும் அப்படிங்கிற விவரம் கொண்டு ஃபுல்லா பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சு இந்த மாதிரி டெப்தா டீட்டெயில்டா பேசின விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்து பெரிய இடங்கள் அதாவது மேலிடங்களுக்கு வெளியில வருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும்ல, சரி இப்ப இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டிஸ் இருக்கணும், அப்ப நம்ம இந்த அளவுக்கு வரணும்னா இவங்க வர்த்தா அப்படின்னு நிறைய வரும்ல, அங்கதான் வந்து எடப்பாடி லாக் ஆயிருக்காரு அப்படிங்கிறதும் தெளிவா தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போய் வாழ்த்தும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் போய் மீட் பண்றாரு. அவர்கிட்டயும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கட்சியே போயிடுங்க, வீணா போயிடுங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடப்பாடியார் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் வெளியே வந்த உடனே அவரே ஒரு டென்ஷன்ல இருக்காரு, அவரே ஒரு மன உளைச்சல்ல இருக்காரு. வெளியில இருக்கிற பத்திரிகையாளர்களை பார்த்து என்னப்பா அவர் பேசுவாரு, என்னன்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவங்கள பாக்குறதுக்கு மறுத்துட்டு தான் எதுவுமே சம்பந்தப்படாம வேற ஏதோ ஒரு கார் மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு அவர் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால வேகமா போயிட்டாரு அப்படின்னா இப்ப சொல்லப்படுது. ஆனால் என்ன நடக்குது, பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு அங்க நடந்துச்சு அப்படிங்கறதா ஒரு கேள்வி. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம், என்ன வேணா நடந்திருக்கட்டும். அதுக்கான ஒரு பதில எடப்பாடியார் கூடிய விரைவில் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் நம்மளுடைய கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.